நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் காவலாளியை தாக்கிவிட்டு அதில் சிகிச்சை பெற்று வந்த 35 பேர் தப்பி ஓடியுள்ளனர். ஒரே நேரத்தில் 35 பேர் தப்பி ஓடியதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம். 35 பேர் ஒரே நேரத்தில் தப்பி ஓடி இருக்காங்க. தற்பொழுது அவங்க பிடிக்கப்பட்டுட்டாங்களா, இல்ல என்ன காரணத்தால எப்படி தப்பிச்சு போனாங்க? முழுமையான விவரங்கள். வணக்கம் கௌதமி. மாங்காடு அருகே போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து காவலரை தாக்கிவிட்டு சிகிச்சை பெற்று வந்த 35 பேர் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு சக்கர நகர் பகுதியில் சென்னை டிஎடிக்ஷன் சென்டருக்கு என தனியாருக்கு சொந்தமான போதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இதில் போதை பழக்கத்திற்கு அடிமையான 100க்கும் மேற்பட்டு தங்கி சிகிச்சை பெற்று வந்திருந்தனர். இந்த நிலையில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி சிகிச்சை பெற்று வந்த 35 பேர் திடீரென ஒன்று கூடி ஒரே ஒரு டீமாக செயல்பட்டு அங்கு பணியில் இருந்த காவலாளியை தாக்கிவிட்டு போதை மறுவாழ்வு மையத்தில் இருந்து அவர்கள் தப்பிச் சென்றனர். இது குறித்து மாங்காடு போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தினார்களா, அதனால் தப்பினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என கேள்வி எழுந்தது. இந்த சம்பவம் குறித்து மாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து ஒரே நேரத்தில் 35 பேர் தப்பியுடைய சம்பவம் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.